ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது மைசூர் பா. அதுக்கு 1 டம்ளர் கடலை மாவு எடுத்திருக்கோம். இந்த டம்ளர் அளவு தான் எடுத்திருக்கோம். இதே டம்ளரில் 1 டம்ளர் அளவு ரிஃபைண்ட் ஆயில், 1 கிளாஸ் நெய் ஆட் பண்ணுறோம் கடலை மாவில். இதை நல்ல லிக்யூடாக கரைச்சிக்கணும், கட்டி இல்லாமல். ஒரு குக்கரில் 2 டம்ளர் சுகர் எடுத்திருக்கோம். 1/2 டம்ளர் வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது இனிமேல் தான் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப், சன்ஃப்ளவர் ஆயிலில் கடலை மாவை கெட்டி இல்லாமல் நீட்டாக கரைச்சி எடுத்துருக்கோம். செகண்ட் ஸ்டெப்பில் ஒரு மோல்டில் நல்ல நெய் தடவி வச்சுக்கணும். ஏன்னா மைசூர்பா செட் ஆனவுடனே டான் இதில் ஊற்றிடணும். ஆனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா சீக்கிரமாக இறுகிடும். நம்மள்ட்ட மோல்டு இல்லை, அதனால நல்ல ஒரு பிளேட்டில் நெய் சர்க்கரை பாகில் கடலை மாவை ஊற்றி வச்சு இப்போ கை விடாமல் கிளறிட்டு இருக்கணும். வலிச்சுதாத்தா. இதுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை. நம்ம நெய் ஆட் பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றி இழுத்துக்கும், எல்லா நெய்யும் இழுத்துக்கும். நெய் ஊற்றிட்டு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இழுக்கும். உள்ளே இழுத்ததுக்கப்புறம் அதுக்கு சேர்த்து வச்சுருக்க நெய்யை அடுத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். அந்த நெய்யிலே நல்லா வேகணும். இது வந்து நெய் மைசூர்பா நம்ம செய்கிறது. கிருஷ்ணா ஸ்வீட்டில் செய்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யில் தான் செய்கிறோம். நம்ம ஊற்றின நெய்யில் நல்ல பொரிஞ்சு வருது மைசூர்பா. அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிருக்குது, பார்த்தா உங்களுக்கே தெரியும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் தான். நல்ல கொஞ்சம் கெட்டியாகி வர லைட் எல்லோவாக சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த நெய்யை ஃபுல்லாக குடிச்சு நல்லா இறுகி வர்றப்போ நல்ல லைட் கலராக சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜ் போதும். இதுலேயே நம்ம ரெடி பண்ணி ஃபைனல் ஸ்டேஜ் நல்ல இறுகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதான் பிளேட்டுக்கு. நம்ம ரெடி பண்ண மைசூர் பாவை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ பிளேட் ஃபுல்லாக இருக்குது. அதுவே நம்ம லைட்டாக தட்டி விட்டா போதும். இதான் மைசூர் பாக்கு என்ன சட்டி. இதில் உள்ளதை அன்னைக்கு சாப்பிட்டுக்க வேண்டிய 5 hours கழித்து மைசூர் பா நல்லா துண்டு போட்டிருக்கோம். டேஸ்ட்டு உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கு. கீ மைசூர் பா, ஒரிஜினல் கீ மைசூர் பா இதுதான். டேஸ்ட்டு உண்மையிலே அல்டிமேட்டாக இருக்குது. இது நான் செஞ்சதுனாலன்னு சொல்லலை, உண்மையிலே சூப்பராக இருக்குது. இதுதான் ஒரிஜினல் கீ மைசூர் பா. ஆனால் நெய்யும் சுகரும் ரொம்ப செலவாகும். அது மட்டும் இல்லை, ஹெல்த்